நான் வந்து இது வந்து என்னுடைய அறக்கட்டளையோட லெட்டர் பேடு. நான் வந்து இந்த டாஸ்மார்க்குடைய டிஎம் 2 தடவை சந்திச்சிருக்கேன். 2 தடவை சந்திச்சதில் ஒரு 30 நாளில் இந்த கடையை காலி பண்ணி தரோம்னாங்க. ஒரு கடத்துக்கு முன்னாடி டிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னையவே வேற இடம் பாருங்க அப்படின்னு என்னை புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாரு. 12 மணிக்கு லாக் ஆயிருது. எந்த வண்டி போகும்ல வரவும் முடியல. எல்லாம் நிர்வாணமா இருக்காங்க. இங்க யார் பார்த்து நடக்க முடியல பெண்கள். இது வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் வளநாடு விளக்கில் வந்து பக்கத்திலேயே ஹைவே ரோடு இருக்குது. ஒரு 20 மீட்டர் கூட இல்லை. அழகு மீனால் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு மேலே தாசில்தாரை சந்திச்சிருக்கோம். இது என்னுடைய லெட்டர் பேடு. தாசில்தாரை வந்து 13/5 5வது மாதம் 13ஆம் தேதி தாசில்தாரை முறையாக சந்தித்து இந்த கடை வந்து எங்களுக்கு வேண்டாம், இதனால் எங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்குது, பெண்கள் எங்களுக்கு சுதந்திரமாக வாழ முடியல அப்படின்னு சொல்லி தாசில்தார்கிட்ட கொடுத்தோம். தாசில்தார் வந்து நான் எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த டாஸ்மார்க் டிஎம்கிட்ட போய் நீங்கள் டிஎம் பாருங்கள், அவரை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனால் டிஎம்மை போய் 2 தடவை சந்தித்தேன், நேரில் சந்தித்தேன், பல தடவை ஃபோனில் பேசினேன். டிஎம் வந்து ஒரு 30 நாளில் அந்த கடையை எடுத்துடுறோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு வந்து டிஎம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னையவே இடம் பார்க்க சொல்கிறாரு. நீங்களே ஒரு இடம் பார்த்து கொடுங்க அப்படின்றாரு. என்னால் புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இந்த மானாமதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கிட்ட அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டாஸ்மார்க் கடையினால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, எங்களுக்கு மாற்றுப்பாதை கிடையாது, ரோட்டு மேலேயே இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். 1 வாரம் டைம் கொடுங்க, 1 வாரத்தில் நான் அந்த கடையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ என்ற வாக்கு கொடுக்குறாரு. திரும்ப 1 வாரத்துக்கு அப்புறமும் கடையை எடுக்கலை. மறுபடியும் எம்எல்ஏவுக்கு அடிக்கிறேன். நான் ஒரு வேலையாக இருக்கேன், எனக்கு நான் இன்னும் ஒரு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ என்கிட்ட பேசுகிறாரு. அதற்கு பிறகு இப்போ என்னோட நம்பரை பார்த்தா எம்எல்ஏ ஃபோனே எடுக்கிறதில்ல. எம்எல்ஏ, இந்த டாஸ்மார்க்கோட டிஎம்மு, தாசில்தார் யாருமே நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இந்த கடையினால் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் முக்கியமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதையில் பயணிக்க முடியல. ஒரு மிகப்பெரிய காலேஜ் இருக்குது இந்த டாஸ்மார்க் கடையை தாண்டி, இதை தாண்டி தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஒரு மாதா காலேஜ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஜோசப் ஸ்கூல் இருக்குது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இங்கே படிக்கிறாங்க. இந்த பாதையில் தான் வரணும். மதியானம் 12 மணிக்கு மேலே இரவு 10 மணி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. இரவு நேரங்களில் 6 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் மதுப்பிரியர்கள் வந்து அங்கன குடிச்சிட்டு ஆடையே இல்லாமல் படுத்து கிடக்காங்க. பெண்கள் 6 மணிக்கு மேலே இதில் நடமாடவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த கடையை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு களைய மாட்டோம், இந்த கடையை நிரந்தரமாக மூடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்போ வாக்கு கொடுத்தா மட்டும்தான். இன்னையோட மூடிடணும் இந்த கடையை. இதுக்கு பிறகு திறக்கவே கூடாது. டிஎம் வரணும், தாசில்தார் வரணும், காவல்துறை வரணும், எல்லாரும் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு களைவோம். இல்லாட்டினா எத்தனை நாள் ஆனாலும் இதே இடத்துல நாங்கள் உட்காந்துருப்போம். நான் வல்லாடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது சார். நாங்களும் எங்கேயும் மனு கொடுத்துட்டோம், கோரிக்கைனா கொடுத்துட்டோம், எந்த இதுவுமே எங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இது கிராமத்துலேருந்து உங்கள்கிட்ட எல்லா இதுக்குமே இந்த தாண்டி தான் நாங்கள் போகணும். ஸ்கூலுக்கு போகணும், மானாமதுரை போகணும், சந்தைக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுனாலும் இந்த ரோட்டை தாண்டி தான் நாங்கள் போகணும். இது இருக்கிறனால எங்களால் போக முடியல, வர முடியல. ஏன்னா நேற்று கூட ஒரு பிரச்சனை, இங்கே சண்டை நடந்துச்சு, வண்டிப்பெலாம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அடிதடி ஆயிடுச்சு. நாங்களும் போய் தாசில்தாரை 2 தடவை பார்த்துட்டோம், இது டிஆர்ஓவை பார்த்துட்டோம்ட்டாங்க. நாங்களும் மனு கொடுத்தோம், எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எம்எல்ஏட்ட கூட பெட்டிஷன் கொடுக்க சொல்லி கூட நாங்கள் பெட்டிஷனும் கொடுத்தோம். எங்களுக்கு எந்த பதிலும் சொல்கிறாங்க இல்லை. எங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும். நினைக்கல, எடுக்கலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் என்ன முடியுமோ நாங்கள் பொழுதுக்குள்ளே எடுத்தாலேன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம். என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. என் பேர் வனிதா.